ஏதாவது உதவி வேணாலும் சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். நீ எங்களுக்கு தொல்லை கொடுக்காம ஒதுங்கி போறதே எங்களுக்கு பண்ற பெரிய உதவிதான். ஜில் ஜில், நீ என்னத்தா மூணாவது மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கும் முத்தியாக்கு இருக்க பழக்கம் சாதாரண பழக்கமா என்ன? எனக்கு வேண்டப்பட்டவர், அதுவும் உள்ளூர்காரரு, அவர் இப்படி விசாரணை வளையத்துக்குள்ள சிக்கிக்கிட்டாருன்றப்போ மனசு கஷ்டமா இருக்குல்ல. நீங்க ஊனு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி எல்லாரும் ஓடி போய் கடையில சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. நீங்க வர்றதுக்குள்ளயும் அவரை நான் வெளியே எடுத்து காட்டுறேன். நீங்க சாக்லேட்டோட வந்ததும் முத்தையா வெளியே வந்ததுக்கு எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடுவோமா? தம்பி, நான் வேணா உள்ள போய் இன்ஸ்பெக்டர் பேசட்டுமா? ஏய், என்ன நடிக்கிறியா? யாரு? நானா நடிக்கிறேனா? என்னப்பா தம்பி நீ? என் மாமனார இப்படி ஒரு பிரச்சனையில நீதான் மாட்டி விட்டுருப்பேன்னு எனக்கு தெரியும். என்னப்பா இப்படி அபாண்டமா வழிய தூக்கி எம்மல போடுறீங்க? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல. இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவோம். என்ன பொண்ணே? இருங்கடா, அவனா முன்னாடி வந்துருவீங்க. அண்ணனுக்கு ஒண்ணுனா இப்படி முழுக்குன்னு வந்திருக்கீங்களா? தம்பி என்ன பண்ணிட போறாப்ல? சும்மா இருக்கடா. நீங்க எல்லாரும் நினைக்கிறது சரிதான். இப்படி ஒரு விஷயத்துல ஓ மாமனார மாட்டி விட்டது நான். இதுல உண்மை என்னன்றதை நிரூபிச்சு வெளியே கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்க என்னதான் முடி மோதினாலும் அது மட்டும் நடக்காதுமா. மறுபடியும் சொல்றேன், முத்தியாக்கு எதிரா இப்படி ஒரு சதித்திட்டம் தீட்டினதே நான் தான். ஆனா அது எப்படி நடந்துச்சு என்னன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. என்னைக்குமே இங்க இந்த முத்துக்கால கை தான் ஓங்கி இருக்கு. என்ன மீறி உங்களால எதுவுமே பண்ண முடியாது. தம்பி ரொம்ப கோகாரு, முனுக்குன்னு கோவம் வரும். கொஞ்சம்